நம்ம பொதுவா நம்ம மனச ஒரு நேர்த்தியான ஃபைல் கேபினெட் மாரி தான் நெனச்சிட்டு இருக்கோம் இல்லையா? அதாவது ஒரு ட்ராவ தொறக்கிறோம், ஒரு பழைய நினைவ எடுக்கிறோம், அப்புறம் மூடிடுறோம். ஒரு உடைஞ்ச கைய எக்ஸ்ரே எடுத்து பார்க்குற மாரி, இது ரொம்ப சாதாரணமான, கணிக்கக்கூடிய ஒரு விஷயமா தான் நமக்கு தோணுது. ஆமா. வந்து அந்த ஃபைல் கேபினெட்ல நமக்கு பரிச்சயமான, நாமே எழுதி வச்ச குறிப்புகள் மட்டும் தான் இருக்குங்கிற நினைப்பு நமக்கு ஒரு பெரிய நிம்மதிய தருது. பாத்தீங்கன்னா, நம்ம எண்ணங்களுக்கும், செயல்களுக்கும் நாம தான் முழு உரிமையாளர், எல்லாத்தையும் நாம தான் கண்ட்ரோல் பண்றோங்கிற ஒரு மாயை அது. ஆனா, கொஞ்சம் உற்று கவனிக்கும்போது தான் ஒரு அதிர்ச்சியான விஷயம் புரியுது. அந்த ஃபைல் கேபினெட்டோட அடிப்பகுதியில நீங்க ஒருபோதும் பாத்திராத, உங்களுக்கு துளியும் சம்பந்தமில்லாத ஏதோ ஒரு பழமையான மொழியில எழுதப்பட்ட சில ஃபைல்ஸ் மறைஞ்சிருக்கு. வாவ்! கேட்கவே கொஞ்சம் திகிலா இருக்கே! ஆமா. நீங்க எடுக்காத முடிவுகளையும், நீங்க செய்யாத செயல்களையும் அந்த ஃபைல்ஸ் தான் உங்கள செய்ய தூண்டுதுன்னு தெரிஞ்சா எப்படி இருக்கும்? திடீர்னு அந்த நேர்த்தியான ஃபைல் கேபினெட் ஆழமே இல்லாத ஒரு பழமையான, இருண்ட குகை மாதிரி தெரிய ஆரம்பிக்குது. கண்டிப்பா. அந்த இருண்ட குகைக்குள்ள தான் இன்னைக்கு நாம வெளிச்சம் பாய்ச்ச போறோம். மனதோட வெளிச்சமான வரவேற்பறையிலிருந்து இருட்டு நிறைந்த யாருக்கும் முழுமையா தெரியாத அடித்தளத்துக்குள்ள நாம இப்போ நுழைறோம். இது உங்களுக்கான ஒரு விரிவான தேடல். இன்னைக்கு நம்ம கார்ல் யுங் எழுதின டூ எஸ்ஸேஸ் ஆன் அனாலிட்டிக்கல் சைக்காலஜி, பகுப்பாய்வு உளவியலின் 2 கட்டுரைகள் அப்படிங்கிற அற்புதமான புத்தகத்தோட குறிப்புகளை தான் அலச போறோம். ரொம்ப முக்கியமான புத்தகம் அது. நமது மனதோட ஆழத்துல உண்மையில என்ன இருக்கு? நாம ஏன் சில நேரங்கள்ல நமக்கே புரியாதபடி நடந்துக்கிறோம்? உங்க தனிப்பட்ட ரகசியங்களுக்கு பின்னாட மனித குலத்தோட ஒட்டுமொத்த வரலாறு மறைஞ்சிருக்கா? இதை கண்டுபிடிக்கிறது தான் இன்றைய தேடலோட நோக்கம். ரொம்ப சுவாரஸ்யமான பயணம் அது. சரி, இத கொஞ்சம் விரிவாக பார்ப்போம். உளவியலோட ஆரம்ப காலங்கள்ல மனிதர்களோட மன உளைச்சலுக்கு, அதாவது நியூரோசிஸ்க்கு கடந்த கால அதிர்ச்சிகளே காரணம்னு நம்பினாங்க இல்லையா? ஃப்ராய்டோட தொடக்க கால வேலைகள் இத பத்தி தான் பேசுது. ம். ஆமா. இத புரிஞ்சுக்க நம்ம 1880களுக்கு போகணும். அந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா, நியூரோசிஸ் அதாவது உடல் ரீதியான காரணம் ஏதும் இல்லாம மனதோட சிக்கல்களால ஏற்படுற நரம்பியல் கோளாறுகள் மருத்துவர்களுக்கு ஒரு பெரிய புதிராவே இருந்துச்சு. அப்போதான் ஃப்ராய்டு உள்ள வர்றாரு, சரியா? எக்ஸாக்ட்லி. டாக்டர் ஜோசப் பிராயரும் சிக்மண்ட் பிராய்டும் சேர்ந்து வேலை பார்த்த காலம் அது. ஒரு நரம்பியல் பிரச்சனை அல்லது ஹிஸ்டீரியா அப்படிங்கிறது உடற்கூறியல் ரீதியான நோய் இல்ல. அது மனசுல இருந்து உருவானதுன்னு அவங்க ஆழமா ஆராய்ஞ்சாங்க. இதுக்கு அந்த அண்ணா அப்படிங்கிற பெண்ணோட கதை புத்தகத்துல ரொம்ப விரிவா கொடுத்திருக்காங்கல்ல. அந்த அண்ணாவோட கதை உண்மையிலே ஒரு த்ரில்லர் சினிமா போல இருக்கு. உண்மைதான். அந்த பொண்ணு தீவிரமான காய்ச்சல்ல இருக்கிற அவங்க அப்பாவை கவனிச்சிட்டு இருக்கா. அப்போ அவளோட உடம்புலயும் மனசுலயும் சில விசித்திரமான மாற்றங்கள் ஏற்படுது. அவ ரொம்ப சோர்வாவும் பதற்றத்திலயும் அப்பாவோட படுக்கைக்கு பக்கத்துல பல நாளா தூங்காம உக்காந்துருக்கா. ஓ! அந்த சமயத்துல தான் அவளுக்கு அந்த மாய தோற்றம் வருதா? ஆமா. ஒரு நாள் அவளோட வலது கை நாற்காலியோட பின்புறம் தொங்கிட்டு இருக்கு. அப்போ மயக்க நிலையில அவ ஒரு மாயத் தோற்றம் காண்றா. சுவத்திலிருந்து ஒரு கருப்பு பாம்பு வந்து அவளோட அப்பாவ கடிக்க போற மாதிரி அவளுக்கு தோணுது. ஒரு கருப்பு பாம்பு. இது என்ன சொல்றது? ரொம்ப பயங்கரமா இருக்கே! ஆமா. அந்த பாம்ப விரட்ட அவன் முயற்சி செய்றா. ஆனா அவளோட வலது கை மரத்து போய் சுத்தமா செயலிழந்து போயிடுது. அவளோட கையின் விரல்கள் மரணத்த குறிக்கிற சின்ன சின்ன பாம்புகளா மாறுற மாதிரி அவளுக்கு ஒரு பிரமை ஏற்படுது. இது வெறும் ஒரு மாயத் தோற்றம் தான். ஆனா இந்த அதிர்ச்சி அவளோட நிஜ வாழ்க்கையை எப்படி பாதிச்சதுங்கிறது தான் இங்க கவனிக்க வேண்டிய விஷயம். அவளுக்கு வலது கை நிரந்தரமா பக்கவாதம் வந்த மாதிரி முடங்கி போயிடுது, இல்லையா? அது மட்டும் இல்ல. அவளால அவளோட தாய்மொழியான ஜெர்மன் மொழியில பேசவே முடியல. அவளுக்கு தெரிஞ்ச ஒரு ஆங்கில நர்சரி ரைம் மட்டுமே ஞாபகம் இருக்கு. அதுக்கப்புறம் அவ ஆங்கிலத்துல மட்டுமே சிந்திக்கவும் பேசவும் தொடங்கிட்டா. ஒரு மன அதிர்ச்சி எப்படி உடம்ப இப்படி முடக்குது? இது எப்படி சாத்தியம்? நமது மூளை வந்து ஒரு அதிர்ச்சிய தாங்க முடியாதப்போ அந்த உணர்ச்சிய அப்படியே அடக்கி ஆழ் மனசுல புதைச்சிடுது. ஆனா அந்த எனர்ஜி எங்கேயாவது வெளியேறி ஆகணும். அதுதான் இப்படி உடல் முடக்கமாகவோ மொழி மறதியாகவோ மாறுது. ஓ! புரிஞ்சுது. அப்போ டாக்டர் பிராயர் அவள ஹிப்னாட்டிசம் செஞ்சு எந்த சம்பவத்தால இது தொடங்குச்சுன்னு அவளே விவரிக்க செஞ்சாரு. அந்த பாம்பு வந்த மாயத் தோற்றத்தை அவ முழுமையா அழுதுகிட்டே விவரிச்சப்போ அவளோட மூளையில அடைபட்டிருந்த அந்த உணர்ச்சிகரமான எனர்ஜி வெளியேறுச்சு. வாவ்! அப்புறம் என்னாச்சு? உடனே அவளோட கை இயல்பு நிலைக்கு திரும்பிடுச்சு. ஜெர்மன் மொழியும் ஞாபகத்துக்கு வந்துருச்சு. இத அந்த பொண்ணு சிம்னி ஸ்வீப்பிங் அல்லது பேசும் சிகிச்சை டாக்கிங் கியூர் அப்படின்னு கூப்பிட்டா. அதாவது உள்ள அடைத்து வச்சிருக்கிற குப்பைகளை வெளிய தள்ளி சுத்தம் செய்யற மாதிரி.
வார்த்தைகளால அந்த உணர்ச்சியை வெளியேத்தின உடனே உடம்பு தன்னை குணப்படுத்திக்குது. ஆனா ஃப்ரைட் இதோட நிக்கல, சரியா? ஆமா, மனிதர்களோட இது போன்ற விசித்திரமான நடவடிக்கைகளுக்கு பின்னால ஆழமான அடக்கப்பட்ட பாலியல் ஆசைகள் இருக்குன்னு அவர் நம்பினாரு. இதுக்கு உதாரணமா குதிரைகளை பார்த்து பயந்த ஒரு பெண்ணோட கதை புத்தகத்துல வருது. நள்ளிரவுல ரோட்ல வர்ற குதிரைகளை கண்டு பயந்து ஒரு பொண்ணு ஆத்துல குதிக்க போறா, அந்த கதை தானே? எக்ஸாக்ட்லி. மேலோட்டமா பார்த்தா அந்த பொண்ணுக்கு சின்ன வயசுல குதிரை வண்டியில நடந்த ஒரு பெரிய விபத்து தான் அந்த பயத்துக்கு காரணம்னு எல்லாரும் நினைச்சாங்க. அது ஒரு சாதாரண ஃபோபியான் தான் மருத்துவ உலகம் நினைச்சது. ஆனா ஃப்ராய்ட் அதை இன்னும் ஆழமா தோண்டினாரு. ஆமா, ஏன் அந்த குறிப்பிட்ட நள்ளிரவுல மட்டும் அந்த பயம் அவள அந்த அளவுக்கு உந்தி தள்ளுச்சு? அப்ப அவ ஒரு விருந்து முடிஞ்சு வந்துட்டு இருக்கா. அந்த விருந்து அவளோட நெருங்கிய தோழிக்கு கொடுக்கப்பட்ட பிரியாவிடை விருந்து. அந்த தோழி நரம்பு தளர்ச்சிக்காக சிகிச்சை பெற ரொம்ப நாளா ஊற விட்டு போறாங்க. அந்த விடைபெறும் விருந்து முடிஞ்சு திரும்பும்போது தான் இந்த குதிரை பயம் வருது. இதுக்கும் குதிரைக்கும் என்ன சம்பந்தம்? உண்மையான காரணம் வேற. அந்த பொண்ணுக்கு அவளோட தோழியோட கணவன் மேல ஒரு ரகசியமான தனக்கே முழுமையா தெரியாத காதல் இருந்திருக்கு. ஓஹோ, அதாவது ஒரு எராட்டிக் கான்ஃப்ளிக்ட். ஆமா, அந்த தோழி ஊர்ல இல்லாத சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி அவரோட வீட்டுக்கு போகணுங்கிறது அவளோட ஆழ்மனசோட ஆசை. ஆனா அவளோட ஒழுக்கமான வெளிமனம் அதை அனுமதிக்காது. இதுக்காக அவளோட ஆழ்மனசு செஞ்ச ஒரு தந்திரம்தான் அந்த குதிரை பயம். அப்போ குதிரைகளை பார்த்து பயந்து ஓடுற மாதிரி நடிச்சு ஆத்துல குதிக்க போற மாதிரி ஒரு நாடகத்தை உருவாக்கி தன்னை ஒரு பாதிக்கப்பட்டவளை காட்டிக்கிட்டா. கரெக்ட். அப்படி செஞ்சு தற்செயலா போற மாதிரி அந்த மனுஷனோட வீட்டுக்கே போய் தஞ்சம் அடைஞ்சான். இதெல்லாம் அவளுக்கே தெரியாம அவளோட மனசு ஆசைய நிறைவேத்திக்கிட்ட பயன்படுத்தின தந்திரங்கள். இது கேட்க சுவாரஸ்யமா தான் இருக்கு. ஆனா ஒரு நிமிஷம் இருங்க. இது பார்க்கறதுக்கு வீட்ல தண்ணி குழாய் உடைஞ்சிருக்கிறது கவனிக்காம தரையை மட்டும் தொடச்சிட்டே இருக்கிற மாதிரி இல்லையா? கார்ல என்ன கோளாறு வந்தாலும் இன்ஜின் தான் ரிப்பேர்னு அடிச்சு சொல்ற ஒரு மெக்கானிக் போல தெரியல. ரொம்ப நல்ல ஒப்புமை. மனிதன் செய்யற எல்லா முட்டாள்தனங்களுக்கும் மனநல பிரச்சனைகளுக்கும் இந்த மறைக்கப்பட்ட காதல் அல்லது பாலியல் ஆசைகள் மட்டும்தான் காரணமா? மனித மனச வெறும் மிருகத்தனமான ஆசைகளோட குப்பத் தொட்டியா பார்க்கறது ரொம்ப சுருக்கப்பட்ட ஒரு பார்வையா தோணுது எனக்கு. நீங்க கேக்குறது மிக சரியான ஒரு கேள்வி. இதே கேள்விதான் அந்த காலகட்டத்துல ஃப்ராய்டோட சகாவான ஆல்ஃபிரட் ஆட்லருக்கும் வந்துச்சு. ஃப்ராய்ட் மனிதனோட எல்லா பிரச்சனைகளையும் ஆசைகள் அல்லது இன்ப கொள்கைங்கிற ஒற்றை லென்ஸ் மூலமா மட்டுமே பார்த்தாரு. அதாவது நாகரிகம் வளர வளர மனிதன் தன்னோட மிருகத்தனமான இன்பங்களை கட்டுப்படுத்த வேண்டியிருக்கு. அந்த அடக்கப்பட்ட ஆசைகள் தான் மனநோயா வெளிப்படுதுங்கிறது ஃப்ராய்டோட வாதம். ஆமா, ஆனா ஆட்லர் இத முற்றிலுமா மறுக்கிறாரு. நாம முன்னாடி பேசின இந்த மெக்கானிக் ஒப்புமையே எடுத்துப்போம். ஃப்ராய்ட் எப்படி எல்லா பிரச்சனைகளுக்கும் இன்ஜின் கோளாறு தான் காரணம்ங்கிறாரோ, அதே போல ஆட்லருங்கிற இன்னொரு மெக்கானிக் காரோட பெட்ரோல் டேங்க்ல தான் பிரச்சனைங்கிறாரு. உண்மைதான். ஆட்லரோட பார்வை என்னன்னா, மனிதர்களை இயக்குறது ஆசை இல்ல, அதிகாரத்தின் மீதான ஆசை. வில் டு பவர். மத்தவங்கள விட தாம் மேலோங்கி நிக்கணுங்கிற பாதுகாப்பின்மை தான் அனைத்திற்கும் காரணங்கிறாரு. ஆட்லரோட இந்த வாதத்தை புரிஞ்சுக்க புத்தகத்துல கொடுக்கப்பட்ட புகழ்பெற்ற ஜெர்மானிய தத்துவஞானி நீச்சவோட வாழ்க்கை ஒரு சிறந்த உதாரணம் இல்லையா? ஆமா, நீச்ச ஃப்ராய்ட் சொல்ற அந்த அடிப்படை விலங்கு இயல்புகளை, அதாவது ஆசைகளை தாண்டி தன்னை ஒரு சூப்பர்மேனா கற்பனை செஞ்சு வாழ்ந்தாரு. சக மனிதர்கள்கிட்ட இருந்து தன்னை தனிமைப்படுத்திக்கிட்டார். மனித உணர்ச்சிகளை எல்லாம் நிராகரிச்சு ஒரு மலை உச்சியில தனிமையில வாழ்ற ஒரு வீரனை போல தன்னை நினைச்சுக்கிட்டாரு நீச்சே. ஆனா அதோட முடிவு என்னாச்சு? ஒரு கட்டத்துல ஒரு மனநலம் பாதிக்கப்பட்டு விழுந்து போனார். மனிதனோட அடிப்படை இயல்புகளை முழுமையா மறுத்து தன்னை ஒரு கடவுளுக்கு நிகரா பாவிச்சதால நீச்சேயோட மூளை கடுமையா பாதிக்கப்பட்டு அவர் ஒரு நோயாளியாவே மாறிட்டாரு. ஆட்லரோட பார்வையில இது எப்படி பார்க்கப்படுது? நீச்சேயோட இந்த பிரச்சனைக்கு காரணம் அவரோட பாலியல் ஆசைகள் அல்ல, மாறாக எல்லோரையும் விட தான் ஒரு உயர்ந்த மனிதன்னு நிரூபிக்கணுங்கிற அவரோட கட்டுப்படாத அதிகார ஆசைதான். தான் ஒரு பலவீனமான மனிதன்கிற தன்னோட தாழ்வு மனப்பான்மைய மறைக்க அவர் தன்னை ஒரு சூப்பர்மேனா காட்டி முயன்றாரு. நாம இப்போ ரெண்டு மாபெரும் அறிஞர்களை பத்தி பேசிட்டு இருக்கோம். ஒருத்தர் மனிதனை இயக்குறது ஆசைங்கிறாரு, மற்றொருத்தர் அதிகாரம்ங்கிறாரு. இது பார்க்க இருட்டறையில யானைய தடவி பார்த்த பார்வையற்றவர்களோட கதை மாதிரி இல்லையா? ரொம்ப அழகான ஒப்பீடு. ரெண்டு பேர் மனிதனோட இருண்ட பக்கங்கள, அதாவது நிழல் பக்கங்களை மட்டுமே வெளிச்சத்துல கொண்டு வராங்க. மனிதன் என்பவன் ஒன்று ஆசைகளாலோ அல்லது அதிகார பசியாலோ உந்தப்படும் ஒரு மோசமான விலங்குன்னு இவங்க சுருக்கிடுறாங்க இல்லையா? அதுதான் இங்குள்ள முரண்பாடு.
இது ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் நாகலிகத்துக்கும் அவனோட அடிப்படை விலங்கு இயல்புக்கும் இடையே நடக்கிற ஒரு பெரும் போர், செல்ஃப் டிவிஷன். இத நாம ஒரு பரந்த கண்ணோட்டத்துல பார்க்கணும். ஆமா, இவங்க 2 பேரோட வாதத்தையும் கடுமையா விமர்சிக்கிறாரு தானே? கண்டிப்பா. ஃப்ராய்டு மற்றும் ஆட்லரோட பார்வைகள், நீங்க வேற ஒன்றுமில்ல, உங்கள் ஆசைகளின் தொகுப்பு மட்டும்தான், அல்லது நீங்க அதிகார பசியின் வெளிப்பாடு மட்டும்தான்னு மனிதனை ரொம்ப மலிவா மதிப்பிடுதுன்னு யுங் சொல்றாரு. இங்கதான் யுங்கோட புதிய பாதை தொடங்குது. யுங் ஒரு மன உடைச்சல அல்லது நரம்பியல் பிரச்சனைய வெறும் நோயாக பார்க்கல. அது கடந்த கால அதிர்ச்சிகளோட குப்பை தொட்டி அல்லங்கிறாரு. பின் அது என்ன? ஒரு நரம்பியல் பிரச்சனைங்கிறது கடந்த காலத்தோட விளைவு மட்டும் இல்ல, அது எதிர்காலத்தை நோக்கி மனிதமனம் எடுக்கிற ஒரு புதிய முயற்சிங்கிறாரு யுங். ஒரு மனுஷன் தன்னோட வாழ்க்கையில ஒரு முக்கியமான கட்டத்துல ஒரு பெரிய தடைய தாண்ட முடியாம தவிக்கும்போது அவனோட மனம் அவனுக்கு உதவி செய்ய ஒரு புதிய பாதையை உருவாக்குது. அது ஒரு முளைக்கத் தவறிய விதை மாதிரி. இதை யுங் ஆக்கப்பூர்வமான முறை, கன்ஸ்ட்ரக்டிவ் மெத்தட் அப்படின்னு சொல்றாரு. உண்மைதான். பழைய மருத்துவர்கள் மனச உடைச்சு பிரிச்சு அதோட கடந்த கால காரணிகளை தேடினாங்க. ஆனா யுங் அந்த உடைஞ்ச பாகங்களை வச்சு மனசு எதை உருவாக்க முயற்சிக்குதுன்னு பார்த்தாரு. இத புரிஞ்சுக்க நாம கனவுகளை எப்படி பார்க்கறோங்கிற உதாரணத்தை எடுத்துக்கலாம் இல்லையா? ஆமா, நம்ம ஒரு உதாரணத்தையே கற்பனை செஞ்சு பார்ப்போம். நீங்க நாளைக்கு ஒரு மிக முக்கியமான வேலைக்கான இன்டர்வியூக்கு போறீங்க. முந்தின நாள் ராத்திரி நீங்க பழைய பள்ளிக்கூட பரீட்சையில ஃபெயில் ஆகுற மாதிரி ஒரு கனவு காண்றீங்க. இத ஃப்ராய்ட் கிட்ட கொண்டு போனா அவர் என்ன சொல்லுவாரு? உங்களுக்கு சின்ன வயசுல பள்ளிக்கூடம் தொடர்பான ஒரு அதிர்ச்சி இருந்திருக்கு, அது இப்போ வெளிப்படுதுன்னு அதை கடந்த காலத்தோட சுருக்குவாரு. ஆனா யுங் என்ன சொல்வாருன்னா, உங்க மனசு கடந்த காலத்தை பத்தி கவலைப்படல, அது நாளைய இன்டர்வியூக்கு உங்களை தயார்படுத்துது, முன்கூட்டியே ஒரு தோல்வியை கற்பனை செஞ்சு காட்டி உங்களை எச்சரிக்கையா செயல்பட தூண்டுதுங்கிறாரு. இது எதிர்காலத்தை நோக்கி ஒரு தயாரிப்பு. இதுதான் எனக்கான ஒரு பெரிய ஆஹா தருணமா இருந்துச்சு. நமது மனசு நமக்கு எதிரா செயல்படல, அது ஏதோ ஒரு செய்தியை சொல்ல முயற்சி பண்ணுது. அப்போ மன உளைச்சல ஒரு வியாதியா பார்க்காம ஒரு மெசேஜா எடுத்துக்கலாம். கண்டிப்பா. அந்த செய்திகளை மனசு எங்கிருந்து எடுக்குதுங்கிறது தான் யுங்கோட மிக முக்கியமான கண்டுபிடிப்பு. நமது ஆழ் மனசுல நாம மறந்து போன நம்ம சொந்த நினைவுகள் மட்டும் இல்ல, மனித குலம் முழுமைக்கும் பொதுவான ஒரு ஆழமான அடுக்கு இருக்குங்கிறாரு யுங். இத அவர் கூட்டு நனவெளி மனம், கலெக்டிவ் அன்கான்ஷியஸ் அப்படின்னு அழைக்கிறாரு. இதை நான் இப்படி புரிஞ்சுக்கிறேன். இப்போ இதை கேட்டுட்டு இருக்கிற உங்க எல்லாரையும் நான் ஒரு கற்பனை செய்ய சொல்றேன். சொல்லுங்க. நமது தனிப்பட்ட ஆழ்மனம்ங்கிறது நம்ம கம்ப்யூட்டரோட ஹார்ட் டிரைவ் மாதிரி. அதுல நாம சேமிச்ச படங்கள், நாம படிச்ச பள்ளியோட நினைவுகள், நம்ம தனிப்பட்ட பயங்கள் மட்டுமே இருக்கும். ஆனா இந்த கூட்டு நனவெளி மனசுங்கிறது நமக்கு தெரியாமலேயே நம்ம கம்ப்யூட்டர் உலகளாவிய இன்டர்நெட்டோட வைஃபை மூலமா கனெக்ட் ஆயிருக்கிற மாதிரி. சரியா? வாவ், ரொம்ப கச்சிதமான ஒரு ஒப்புமை இது. அந்த இன்டர்நெட்ல பலாயிரம் வருஷங்களா மனித குலம் சேமிச்சு வச்சிருக்க ஆதி நினைவுகள் அனைத்தும் இருக்கு. அந்த இன்டர்நெட் ஒப்புமைய இன்னும் கொஞ்சம் ஆழமா பார்ப்போம். அந்த நெட்வொர்க்ல என்ன சேமிக்கப்பட்டிருக்கு? தொல்படிமங்கள், அதாவது ஆர்கிடைப்ஸ். பரிணாம வளர்ச்சியில மனிதனோட உடல் உறுப்புகள் எப்படி தலைமுறையா கடத்தப்படுதோ அதே போல மனித மனதோட கட்டமைப்பும் பரம்பரையா கடத்தப்படுது. எப்படி பறவைகளுக்கு கூடு கட்ட யார் சொல்லிக் கொடுக்காமலேயே இயற்கையா தெரியுமோ அதே போல சில பிம்பங்கள் நம் மூளையில பிறப்பிலேயே பதிவாகியிருக்குங்கிறீங்க. ஆமா, அதனாலதான் உலகம் முழுவதும் உள்ள வெவ்வேறு கலாச்சாரங்கள்ல ஒருவருக்கொருவர் தொடர்பே இல்லாத பழங்குடியினரிடையே கூட சூரியனை ஒரு வீரனா வழிபடும் கட்டுக்கதைகள் ஒரே மாதிரி இருக்கு. பேய்கள், மந்திரவாதிகள், குகைகள்ல வாழ்ற டிராகன்ஸ், உலகை அழிக்கும் பெருவெள்ள மாதிரி பிம்பங்கள் எல்லா நாட்டு தொன்ம கதைகள்லயும் வருது. சரியா? எக்ஸாக்ட்லி. இதற்கு காரணம் சாதாரண மனிதர்களோட கனவுகள்ல கூட அவங்களுக்கு துளியும் பரிச்சயம் இல்லாத மத ரீதியான மற்றும் தொன்மவியல் குறியீடுகள் தோன்றுவதை யுங் கவனிச்சாரு. அது அவங்க சொந்த அனுபவம் அல்ல, அது மனித குலத்தின் பொதுவான அனுபவம். இது கொஞ்சம் திகிலாகவும் அதே சமயம் பிரமிப்பாகவும் இருக்கு. ஒட்டுமொத்த மனித குலத்தோட நினைவுகளும் நமக்குள் தூங்கிட்டு இருக்கு. ஆனா இதுக்கும் நம்ம அன்றாட வாழ்க்கைக்கும் என்ன சம்பந்தம்? இங்கதான் நாம அணியும் முகமூடிகளை பத்தி பேசணும். இதை யுங் பெர்சோனாங்கிறார். ஆமா, இத கேபிட்டு இருக்கிற நீங்க உங்க சொந்த வாழ்க்கைய நினைச்சு பாருங்க. அலுவலகத்துல உங்க பாஸ் கிட்ட பேசும்போது உங்களுக்கு ஒரு முகம் இருக்கும், வீட்ல குழந்தைங்க கிட்ட பேசும்போது வேற ஒரு முகம், நண்பர்கள் கிட்ட முற்றிலும் வேற ஒரு முகம். இந்த பெர்சோனாங்கிறது சமூகத்துக்காக நாம் அணிஞ்சுக்கிற முகமூடி. இது சமூகத்துல நாம பிழைக்க தேவையான ஒரு தற்காப்பு கவசம். ஒரு போலீஸ்காரர் தன்னோட யூனிஃபார்ம் அணியும் போது அவர் அந்த யூனிஃபார்முக்கான மிடுக்க அதிகாரத்தை அணிஞ்சுக்கிறாரு. அதுதான் பர்சோனா.
ஆனா இதுல மிகப்பெரிய ஆபத்து என்னன்னா அந்த முகமுடியே தான் என ஒரு மனிதன் முழுமையா நம்ப தொடங்கிறது தான். புத்தகத்துல இதுக்கு ஒரு அருமையான உதாரணம் இருக்கு. சமூகத்துல ரொம்ப நல்லவரா நேர்மையானவரா அறியப்படுற ஒரு நபர். வெளியே அவரை பார்த்தா அவ்வளவு அமைதியானவர், புத்தரை போல பேசுவார். ஆனா அவர் வீட்ல தம் மனைவி மற்றும் குழந்தைங்க கிட்ட எரிஞ்சு விழுந்து ஒரு கொடுங்கோலனா மாறுறாரு. ஏன் இப்படி ஒரு முரண்பாடு? வெளியே அவர் அணிந்திருக்க அந்த நேர்மையான மனிதன்கிற பர்சோனா ஒரு பொய்யான பிம்பம். அந்த பிம்பத்தை காப்பாத்த அவர் தன்னோட மற்ற உணர்ச்சிகளை, கோபத்தெல்லாம் ஆழ்மனசுல அடக்கி வைக்கிறாரு. அந்த அடக்கி வைக்கப்பட்ட உணர்ச்சிகள் தான் அவரோட நிழல், அதாவது ஷேடோ. குறிப்பா ஒரு ஆணோட ஆழ்மனசுல இருக்கிற மென்மையான உணர்ச்சிகரமான பெண்மைத்தன்மைய யுங் அனிமா அப்படின்னு அழைக்கிறாரு. பெண்களின் ஆழ்மனசுல இருக்கிற ஆண்மைத்தன்மைய அனிமஸ் என்பாரு. அந்த மனிதர் வெளியே நல்லவரா நடிக்க நடிக்க உள்ள அடக்கி வைக்கப்பட்ட அவரோட அனிமா முற்றிலும் முரண்பாடா ஒரு அரக்கனை போல மாறுது. அது வீட்டோட பாதுகாப்பான சூழல்ல அவர் கட்டுப்பாட்டை இழக்கும்போது பழிவாங்குற நோக்குல வெளிப்படுது. மனைவி குழந்தைங்களை துன்புறுத்துறத அவர் அல்ல, அவருக்கும் தெரியாம அவர் ஆக்கிரமிக்கும் அவரோட அனிமா. உண்மைதான். ஒரு நிமிஷம் இருங்க. ஒரு ஆணுக்குள் இருக்கிற உணர்ச்சிகரமான தன்மையை பெண்மைனும், பெண்ணுக்குள் இருக்கிற தர்க்க ரீதியான தன்மையை ஆண்மைன்னு யுங் சொல்றது எனக்கு கொஞ்சம் இடிக்குது. இது ஆணாதிக்க சமூகத்தோட வழக்கமான ஸ்டீரியோடைப் போல் இல்லையா? பெண்கள்னா உணர்ச்சி வசப்படுவாங்க, ஆண்கள்னா லாஜிக்கா யோசிப்பாங்கங்கிற பழைய பஞ்சாங்கம் தானே இது? நீங்க கேக்குறது ரொம்ப நியாயமான சந்தேகம்தான். ஆனா யுங் இத உடல் ரீதியான பாலினமா பார்க்கல. இத ரெண்டு வெவ்வேறு வகையான உளவியல் ஆற்றல்களா பார்க்கறாரு. தர்க்கம் மற்றும் சிந்தனைய லோகோஸ்னும், உறவுகள் மற்றும் உணர்ச்சிகளை ஈரோஸ்னும் அவர் பிரிக்கிறாரு. ஓ, அப்போ ஒரு மனிதன் உளவியல் ரீதியா முழுமையடைய இந்த ரெண்டு ஆற்றல்களும் தேவை. சமூகம் ஒரு ஆணை நீ அழக்கூடாது, எமோஷனலா இருக்கக்கூடாதுன்னு கூறி அவனுக்குள் இருக்கும் ஈரோஸ் ஆற்றலை அடக்க சொல்லுது. எக்ஸாக்ட்லி. அப்படி அடக்கப்படுற எனர்ஜி தான் அவனுக்கு எதிரா திரும்புது. இது ஒரு முக்கியமான கேள்வியை எழுப்புது. அப்படியென்றால் சமூகத்துக்காக ஒரு முகமூடி அழிந்து பின்னர் அந்த முகமூடியே நமது முகம்னு நம்பிடுறது தான் நமது எல்லா துயரங்களுக்கும் காரணம்ங்கிறீங்க. இதிலிருந்து எப்படி தப்பிக்கிறது? அந்த தனித்துவமாக்கம், அதாவது இண்டிவிஜுவேஷன் பத்தி யுங் என்ன சொல்றாரு? தனித்துவமாக்கம்ங்கிறது ஒரு செயல்முறை. சமூகம் நம்ம மேல திணிக்கும் பெர்சோனா பிம்பத்திலிருந்தும், கூட்டு நனவிலி மனதோட தாக்கத்திலிருந்தும் நம்மள பிரிச்சு நமது உண்மையான சுயத்தை கண்டறியும் ஒரு நீண்ட பயணம். இது எப்படி நடக்குது? முதல்ல நீங்க அணியும் முகமூடிய நீங்க அடையாளம் காணணும். இது அலுவலகத்துக்காக நான் போடுற வேஷம், இது நான் அல்ல அப்படின்னு நீங்க உணர்வுபூர்வமா பிரித்து பார்க்கணும். இரண்டாவதா, உங்களது நிழல் முகத்தை, உங்களது அடக்கப்பட்ட கோபங்களை, ஆசைகளை நேருக்கு நேர் சந்திக்கணும். இருட்டறையில் இருக்கிற ஒரு பொருளை கண்டு நாம பயப்படுறோம், ஆனா வெளிச்சத்தை போட்ட உடனே அது வெறும் கயிறுன்னு தெரிஞ்சு நிம்மதி அடைகிறோம். அதுபோல நமது ஆழ் மனசுல உள்ளவற்ற நமது அனிமா அல்லது அனிமஸை புரிஞ்சுக்கிட்டு அதை நமது விழிப்புணர்வோட இணைக்கும் போதுதான் நாம ஒரு முழுமையான மனிதரா மாறுறோம். மிகச்சரி. அதுதான் யுங் டிரான்செண்டன்ட் ஃபங்க்ஷன்கிறாரு. இது இருளையும் ஒளியையும் இணைக்கும் ஒரு பாலம். மனிதன் என்பவன் ஃப்ராய்ட் சொன்னது போல வெறும் ஆசைகளின் தொகுப்போ அல்லது ஆட்லர் சொன்னது போல அதிகார பசியோ அல்ல. அவன் தன்னோட இருளையும் ஒளியையும் இணைத்து ஒரு முழுமையை நோக்கி பயணிக்கும் ஒரு அற்புதம். நமது நிழலையும் முகமூடியையும் தாண்டி இருக்கும் அந்த உண்மையாத நான் எதுங்கிறத கண்டுபிடிக்கிறதே மனித வாழ்க்கையோட இறுதி நோக்கம். ரொம்ப அழகா சம்மரைஸ் பண்ணீங்க. நாம உரையாடலோட இறுதிக்கு வந்துட்டோம். அந்த இருண்ட குகை அப்படிங்கிற நமது முதல் ஒப்புமைக்கு மீண்டும் வருவோம். மனித மனம் அப்படிங்கிறது அடைத்து வைக்கப்பட்ட ஒரு சின்ன பெட்டி அல்ல. அது பல ஆயிரம் வருட பரிணாம வளர்ச்சியின் ஒரு பிரம்மாண்டமான களஞ்சியம்ங்கிறத யுங்கோட எழுத்துக்கள் நமக்கு உணர்த்துது. நமது மனதோட ஆழத்துல மனித குலத்தோட முழு வரலாறும் உறங்கி கொண்டிருக்குன்னா, இன்னைக்கு நீங்க எடுக்கிற உங்க தனிப்பட்ட முடிவுகளை, உங்க கோபங்களை, உங்க காதலை பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முந்தைய எந்த தொல்படிமம் ரகசியமா இயக்கி கொண்டிருக்குன்னு எப்போதாவது யோசிச்சிருக்கீங்களா? இதை சிந்தித்து பாருங்க. இவ்வளோ நேரம் கேட்டதுக்கு ரொம்ப நன்றி. இந்த தமிழ் வாய்ஸ் ரீட்ஸ் சேனல் மானிட்டைசேஷன் இல்லாம தான் நடக்குது. இந்த ஆடியோ புத்தகம் உங்களுக்கு பயன்தருது என்று நினைத்தால் இந்த முயற்சி தொடர்ந்து போக உங்க ஆதரவு மிகவும் உதவும். என்னுடைய இந்த முயற்சிக்கு நன்கொடை அளிக்க விருப்பம் இருந்தால் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கப்பட்டுள்ள UPI ID மூலம் வழங்கலாம். உங்களால் முடிந்தளவு போதும். சிறிய ஆதரவும் பெரிய உதவிதான். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த கருத்துக்கள் அவர்களுக்கும் தேவையாக இருக்கலாம். லைக் பண்ணுங்க,
உங்க கருத்துக்களை கமெண்ட்ல பகிருங்கள். மனப்பூர்வமான நன்றி.